பெரிய ஒரு திருக்கை உண்டு. கடலுக்கு நடுவில் போயிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட போறோம். சூப்பரா இருக்கு ஜூஸ் குடிக்க. வந்துட்டு சமையல் ஆரம்பிச்சுட்டு என்னென்ன உள்ள போட வேணும். மட்டி நல்ல டேஸ்டா இருக்கு. அந்தந்த ஊர்களில் வந்துட்டு அந்தந்த சாப்பாடுகள் சாப்பிடணும் கட்டாயமா. இந்த தலை தான் உள்ளதுலேயே நல்ல டேஸ்டா. இந்த பெர்மிட்டை வந்து நேவி செக் பண்ணி வேணும். இலங்கையும் போகலாம், இலங்கையில எந்த பக்கமும் போகலாம். என்ன நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல கிடைக்காது. மட்டியை வந்து நாங்கள் அப்படியே பொரிக்க போகிறோம். 2 அம்மாமார் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போயிடும். கிட்டத்தட்ட சுனாமியில் அதிகளவாக பாதிக்கப்பட்டது. என்னென்னா இது அடிக்க காயம் வந்து அது காயம் ஆறாது. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் என்னோட கதை சொன்னீங்க, இந்த ஆழ்கடலுக்கு எல்லாம் போய் டீப் சி ஃபிஷிங் எல்லாம் செய்யறேன்னு சொல்லி சுவிஸ்லேருந்து காட்டினாக்களுக்காக தான் அதை சுவிஸ் கிராமம் வச்சிருக்கேன். மட்டக்களப்பினுடைய மேப்பில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த முகத்துவார பகுதிகளால் அப்படி போய் கொண்டிருக்கிறோம். திருக்கேன் சைஸ் பிரிட்டிஷ் காலத்தான் கப்பல். அண்ணாக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு அனுபவத்தை தந்ததுக்கு நன்றி அண்ணா. மாங்காய் தான் டேஸ்ட்டை கொடுக்குதா? என்னன்னா இதுல வருத்தம் இல்லை. ஓ எண்ணெய் இல்ல, பாலும் இல்ல. ஜீவித் எப்படி இருக்கு? இதுதான் போட்டுகள் அப்படி இழுத்து கவுக்கும். அப்ப மட்டக்களப்பு ஃபேமஸான உப்பு அவியல் வந்துட்டு நாங்கள் செய்ய போறோம் கடலுக்கு நடுவில். டச்சுக்காரர் ஒல்லாந்தர்கள் வந்துட்டு இதுக்குள்ளால தான் போயிட்டு. காலை வணக்கம் மக்களே. நேரம் சரியா 5:38. நுழம்பு சரியாக பின்னி பிடல் எடுத்துட்டுது. நித்திரையே இல்லை. அதனால் சூரியன் உதிச்சிட்டு பாருங்க. இப்போ நேரம் 6 மணி கூட ஆகலை. நேரம் இப்போ சரியாக 5:52. என்னென்னு சொல்கிறது, இவ்வளோ நாளுக்குள்ளே இன்றைக்குத்தான், அதாவது நேற்று இரவு தான் படுத்ததுலே சரியான நுழம்பு கடி. ஒரு 7-8 தடவைக்கு மேலே நான் எழும்புறது, இல்லைன்னா புவனேஸ்வரன் எழும்புவார். எழும்பி மாறி மாறி அந்த ஒடோமோஸ் அடியை நடித்து கையெல்லாம் என்னென்னு சொல்கிறது சரியான வீக்கம். ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. நித்திர உள்ளணும், நித்திர மயக்கம். போயிட்டு ஸ்லீப்பிங் பேக் மெட்டது இருந்தால் அதெல்லாம் இழுத்து பறிச்சு கொண்டு வந்துட்டு வெளியில் போத்து கொண்டு படுத்துறேன். வளமையான விட இன்றைக்கு எப்படி இருந்தேன்னா நுழம்பு மோசண்டா. அதை விட கிட்டத்தட்ட ட்ரிங்கோ 10 நாள், இங்கே 4 நாள், 14 நாள் இப்படி வெளியிலேயே படுத்துட்டோம். டீஹைட்ரேஷன் இதுகள்ன்றதை தாண்டி இந்த நுழம்பு வந்துட்டு பயங்கரம். மட்டக்களப்பு மக்களும் எவ்வளோ பாசமாக இருக்கணுமோ அதே மாதிரி மட்டக்களப்பு நுழம்பும் அவ்வளோ பாசமாக இருக்குது எங்களில், அப்படி தான் சொல்ல வேணும். மற்றது இன்னொரு அண்ணா வந்து சொன்னவர், இந்த திட்டு இருக்காம், இந்த திட்டுக்கிட்ட ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல சில வேளை முதல்ல வந்து நிற்கிறது தம்பி அந்த மாதிரி சொன்னாங்க. மேலே ஏறாதாம், பட் ஒரே ஒரு முதல்ல மட்டும் அங்காள சைட்டில் வச்சு பிடிச்ச அந்த சைட்டில். ஸோ நாங்கள் எழும்பிட்டோம். ஏனெண்டா நுழம்பு கடி இன்னும் உள்ளுக்கு படுத்தாக்கள் எழும்பவில்லை. பெரிய முதலே அவனா ஓ. இப்போ இதில் ஒரு அண்ணா வந்து சொன்னவர், நேற்று சொன்னவர் இரவு படுக்கக்கு முன்னம், இதில் வந்து பெரிய ஒரு முதலே இருக்கா, மாடை எல்லாம் இழுத்துட்டு போகிறேன்னு சொல்லி. அதில் இன்னொரு முதலே பிடிச்சவைன்னு சொன்னவன். இடையே மண் திட்டு மாதிரி இருக்குது. நான் சொல்லியிருப்பேன், இப்போவும் இதில் ஜொக்கிங் போகிறான்னா பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு கஜானப்படி இதில் படுக்காதீங்கோ, நீங்கள் அங்கால படுங்கோ, இதில் படுத்தா காத்தோட்டமாக இருக்குன்னு தான். ஆனால் முதல்ல சொல்லி கொண்டில்லை தானே, உங்களோட பாதுகாப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னவன். என்ன நாங்கள் படுத்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் தூரம். ஸோ சரியான பக்கத்தில் இப்போ தெரியாது, சில ஏறி வாரதாம், அப்போ அங்கே வராதாம் எப்படியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த பக்கங்களில் படுத்துக்கொள்ளுங்க, இப்படி படுக்காயங்கன்னு சொன்னேன். எங்களுக்குமே உடம்பு அளவுலையும் சரி மனசளவுலையும் களைச்சிட்டு இப்படி தொடர்ந்து இப்படி படுத்து பார்ப்போம், ஏதாவது ஒரு வழி செய்யணும். என்ன செய்யறேன்றே தெரியலை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பில் இருக்கிற மட்டக்களப்புலேயும் ஃபோர்ட் பார்க்ன்ற இடத்துல நாங்கள் இப்போ ஒரு 4 நாட்களாக தங்குறோம்.
போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் அனுபவித்ததில்லை. கடலுக்கு நடுவில் போயிட்டு நாங்கள் மீன் பிடிச்சு அங்கேயே கடலுக்கு நடுவிலேயே வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் நேற்று வந்துட்டு மீன் சந்தைக்கு போனாங்கள் தானே, அங்கே போன இடத்துல ஒரு அண்ணாவுடைய அறிமுகம் கிடைச்சது. ஸோ அவர் வந்து சொன்னவர் ரோலர் போட் இருக்குது அவர்கிட்ட. அந்த ரோலர் போட்டில் கடலுக்கு போயிட்டு நாங்கள் நடுக்கடலில் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா, இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் போகிறோம். நாங்கள் இப்போ இலங்கையில் எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம், கஜன் வ்ளாக்ஸ் என்ற டிக்டாக்ல நாங்கள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டு வரோம். ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணினீங்கன்னா எங்களை சந்திக்கிறதுக்கு, எங்களோட வேனை பார்க்குறதுக்கு, எங்களோடைய சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட பகுதிகளுக்கு வரைக்கும் உங்களோட பகுதிகளில் இருக்கிற இடங்களை நீங்கள் எங்களுடைய காணொலி மூலமாக அறிமுகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்க, இதுலேருந்து இன்றைய நாள் பயணத்தை ஆரம்பிப்போம். இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றது அப்படியே இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேற்று வந்தவர் அப்பா எல்லாம் வந்து கதைச்சவர், நாங்கள் நினச்ச பெற மாட்டான் படியன் வந்துட்டான். இன்னைக்கு நடுக்கடலுக்கு போகிறோம். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வந்துட்டு எங்களுடைய 30வது நாள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். போகிறோம், நேராக போயிட்டு அந்த போட்டில் ஏறிட்டு நடுவுக்க போகிறோம். கிட்டத்தட்ட எங்களுடைய 120 நாள் பயணத்தில் 30 நாட்கள் முடிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாமாங்க பிள்ளையார் கோயில் வந்து கொடியேறிட்டு அந்த பக்கத்தில் தான் போகணும். அதுக்காக வந்துட்டு இந்த வீதியோரங்கள் எல்லாம் அந்த கொடியை வச்சிருக்கிறேன். இந்த லைட் ஹவுஸ் அடிக்க வந்துட்டோம். அண்ணாவை சந்திச்சிட்டோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் சொல்லுங்க. நேற்று இந்த அண்ணாவை தான் சந்திச்சுட்டு நாங்கள் போட்டில் போகிறதுக்கு ஒழுங்குகள் எல்லாம் செஞ்சினாங்க. ஸோ இப்போ வந்து போட்டை வந்து எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துக்கு தள்ளி கொண்டு வர வேணும். ஸோ அதால் போகலாம். ஆனால் இடுப்பளவுக்கு தண்ணி, அதால் 3 பேரும் பைக்கில் போயிட்டு அப்படியே போட்டை தள்ளி கொண்டு வர போகிறோம். இந்தியாவில் கணக்க மீன்பிடி வள்ளங்கள் எல்லாம் நிற்கிது. நாங்கள் நின்ற இடம் வந்துட்டு அங்கால தான். நாங்கள் அண்டைக்கு போயிருப்போம். எக்கோ பார்க் இருக்குது தானே, லைட் ஹவுஸ் அடியில் எக்கோ பார்க், அந்த தொண்டு தான் அந்த எக்கோ பார்க். இந்த பக்கம் தான் நாங்கள் நின்றாங்க. நடுவுக்குள்ள சின்ன ஒரு தண்ணி மாதிரி போகுது. அதால் போட்டை வந்து இங்கேருந்து தள்ளிட்டு போகிறதுக்கு கொண்டு வந்துருக்கிறோம். இந்தியாவில் இன்ஜின் ஆயில் எல்லாமே எடுத்துக்கொண்டு போக போகிறோம். ஃபைபர் போட்டில் தான் போக போகிறோம். நான் நினச்சேன் பெரிய போட்டில் தான் போவோம்னு சொல்லி, ஆனால் சின்ன ஃபைபர் போட்டில் போக போகிறோம். சாப்பாடு வாங்கிக்கலாம், கொண்டு சாப்பிட்டு தருவோம். ஊர் வந்து நடுவில் இருக்குது, அங்கால கடல் இஞ்சாலும் எங்களோட ஊர் வந்து தீவு வாங்கி நடுவில் இருக்குது. ரைட் ரைட் ரைட். அப்போ கடல் அப்படியே தண்ணி வந்து ஊருக்கு ஆக்களை இறக்கி கொண்டு ஆற்றுலாம் போட்டு அண்ணாண்ட ஆக்களே இல்லை அந்த தீவில். இப்போ 100 குடும்பம் இருக்கு எங்களுக்கு வீட்டு திட்டம். அந்த இடம் தானே நாவலடி. ரைட் ரைட். அந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியுதானே, மரங்கள் எல்லாம் மலர்ந்துருக்கு. அந்த துண்டு தான் நாவலடின்னு சொல்கிறேன். அண்ணாண்ட ஊர் அதுதானா. கிட்டத்தட்ட சுனாமியில் அதிகளவாக பாதிக்கப்பட்டது. ஏன்னா அங்காளி பக்கம் கடல், இந்த பக்கம் வந்து கலப்பு நீரேறி இருக்குது. இதெல்லாம் முகத்துவாரமும் இருக்குது. ஓ, கிட்டத்தட்ட 1500 பேர்கிட்ட. 1800 பேர் போர்ட் லிஸ்ட் கணக்குப்படி. 1800 பேர். ஆஹா, கணக்குப்படி 1800. ஸோ அதுக்கு பிறகு இவை வந்துட்டு எங்கே இருக்கணும்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கணும். எங்கள் அம்மா அப்பா அக்காட பிள்ளைகள் 2, பெரிய பிள்ளைகள் 2, எங்களோட அக்கா எல்லாமே எங்களோட குடும்பத்தில். இப்போ ஒரு 100 குடும்பம் தான் இருக்கா? 100 பேர்கிட்ட இருக்குமா? ஸோ கனவேர் வந்துட்டு சுனாமியில் இது பாதிக்கப்பட்டு அன்றைக்கு நாங்கள் பார்த்துருப்போம். அந்த இடம் தான். ஸோ இன்றைக்கி முகத்துவாரத்தை தாண்டி நாங்கள் வெளியில் போக போகிறோம். கட்டி வீடு திட்டத்தை கட்டி தந்து கிட்டத்தட்ட 450 வீடு எங்களுக்கு கட்டி தந்தாங்க. அது சுவிஸ்லேருந்து காட்டினாக்களுக்காக தான் அதை சுவிஸ் கிராமம் வச்சிருக்காங்க. சுவிஸ்ல இருக்கிறார்கள் வீட்டு திட்டத்தை கட்டி தந்ததால சுவிஸ் தமிழ் கிராமம் சொல்லி பேரையும் வச்சு எங்களை வீடு ஏற்றம் பண்ணிருக்காங்க. அங்கே ஆயிருக்கேன். இப்போ நாங்கள் இங்கே வந்து வீட்டு திட்டம் எல்லாம் கொடுத்து 200 குடும்பம் இந்த இதில் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுவிஸில் இருக்கிற தமிழாக்கள் தான் வந்துட்டு இந்தியாவில் மீள்குடியேற்றம் வந்து செஞ்சு கொடுத்தவ. ஸோ சுவிஸில் இருக்கிற ஆக்கள் தான் அதிகளவாக நிதி எல்லாம் கொடுத்துருக்கணும். ஸோ அதால் வந்துட்டு அந்த இடத்துக்கு பேரே இப்போ சுவிஸ் கிராமம். இப்போ அன்னையெல்லாம் அதில் தான் இருக்கணும். அங்கே 900 குடும்பம் அங்கே தான். அங்கே இருந்தால் இங்கே வந்து வரும் தொழிலுக்கு. ஆனால் இல்லை, ஒரு ஒருத்தர் ஒரு 3 கிலோமீட்டர் தான். இப்போ அங்கே நாங்கள் நாவலடி சொன்னா அங்கால கடல் இங்கே ஆறு. இப்போ நாங்கள் ஒரு சாமானும் கொண்டு போக மாட்டோம். அதுலேருந்தே அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். கொண்டு போக மாட்டோம். எல்லா சாமானும் போட்டு காரிக்கும். எண்ணெய்க்கேல் கடலுக்கு போகிற சாமான் முழுதும் போட்டுக்குள்ளே வச்சுட்டு போவோம். எதுக்குமே எடுக்க மாட்டேன். எங்களோட ஊர் தானே, எதுவுமே வேட்டாக்கள் வரல. அடுத்தது கல்லன் அந்த பிரச்சனை இல்லை. இங்கே அப்படி இல்லை. சாமான் வச்சா
அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் எல்லாம் கொண்டு போய் இந்த எல்லா ஜானும் கொண்டு போய் தான் முடியும். அதாவது பிரச்சனை அங்கே இப்போ அங்கேண்டா அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் எதுக்குமே கொண்டு வரோம். சரி, ஓகே, அப்படியே வெளிக்கிடுவோம். இனி போயிட்டு அங்கால அலசினா மெட்டாக்கள் எல்லாம் ஏற்றிட்டு போகிறதா நேரிட்டானா? இந்த இடத்துல மட்டி மாடு விட்டா சொல்கிறேன். இதை சொல்கிறேன். எல்லாம் மட்டி கொஞ்சம் கிடைக்கிறபடியா? ரைட். இதில் வந்து ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், மற்றது வந்துட்டு மண்ணெண்ணெயில் தான் அப்புறம் ஓடும். இங்கே வந்து 40 ஹோர்ஸ் பவர் பாவிக்கணும். நாங்கள் தாய்லாந்தில் பார்த்த நாங்கள் அந்த ஃபீஃபி ஐலண்ட் அந்த டூருக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறது பெரிய இது. நடுவில் 750, 2 சைட்டுக்கு 250 3 இப்படி நிற்கும்ண்ணா. அது பெரிய இதே மாதிரி முதல் வந்து வைக்க 40 பாவிக்க அனுமதி இல்லையா? இப்போ தான் கொடுத்துருக்கேன். முதல் 15 தான் பாவிச்சவையா. 750 ஒன்றே காணுமே. இந்த இது இப்படி நிற்கும் இந்த ஓட்டு. இது யமஹா இல்லைண்ணா, அது ஹோண்டாண்ட தான் பார்த்தேன் நாங்கள் தாய்லாண்டில். ஹோண்டா யமஹா இந்த இதுதான் அந்த தாய்லாந்து போட். இதில் பாருங்க 3 இன்ஜின் ஒன்று 750, 2 சைடில் 250. பயங்கர பவர்ஃபுல் அது. ஓகே, இப்போ கரைக்கு வந்துட்டோம். அங்கே இருந்தால் வெளிக்கிட்ட நாங்கள். ஆனால் அங்கே இருந்து அப்படி இதால் வராமல் அப்படி சுற்றி கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்படி செக் பண்ணணும். ரைட். இப்போ எல்லாரையும் ஏற்றி கொண்டு நாங்கள் போகிறோம். என்ன மாதிரி நான் சமைக்க போகிறோம் உங்களோட முறைப்படி இதை சொன்னீங்கல்ல? ஒரு அது சொல்றது என்ன உப்பவியல்னு சொல்றது. உப்பவி பால் இல்லாம எல்லாம் போடுறது. ஆனா பால் மட்டும் இல்ல, மாங்காய் அதெல்லாம் போட்டு தண்ணியை விட்டு இல்ல. சரி, அண்ணா வந்துட்டு இன்றைக்கு அவைய இதுபடி செஞ்சு தர போறார். சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. கப்பலில் ஒரு சமையல். கப்பலில் நடுக்கடலில் ஒரு சமையல். நடுக்கடலில் ஒரு சமையல். யாராப்பா இந்த ரேப் பாய்? மட்டக்களப்பு உப்பவியல். யார் இந்த இப்படி ஆரம்பிச்சிட்டோம். நடுக்கடலுக்கு போயிட்டு இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம். அதுவும் குறிப்பா மட்டக்களப்பு சமையல் முறைப்படி. சரி, இப்போ நாங்கள் அதிலே இருந்துட்டு இஞ்சால வந்துட்டு இந்த மாங்காய் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் வந்த உடனே இஞ்சால மோட்டர் படகு வந்தோடனே எல்லோரும் நினச்சிட்டு நாங்கள் மீன் கொண்டு வந்தேன்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். இந்த இடத்துக்கு பேர் மட்டி மாடுன்னு சொல்லிக்கணும். அந்த மட்டி எல்லாமே இங்கே வந்துட்டு எடுப்பினம். பாருங்கள், நண்டு இருக்கு. எல்லாருமே இப்போதான் சைட்டுக்கு வரையணும். எதோடா அம்மா இங்கே பாருங்க, திருக்கைய சைஸு நல்ல பெரிய சைஸில் இருக்குது. மறுபடி கணவர் வந்துட்டு நீங்கள் நேற்று வீடியோவிலே பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் தங்களுக்கு வந்துட்டு உடன் மீன்கள் எல்லாம் கிடைக்கான்னு சொல்லி யூரோப்லேருந்து யாரை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க போல். உடன் மீன்கள் கிடைக்காது உங்களுக்கு எல்லாம் லக் அப்படி இப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே உண்மைதான் கிட்டத்தட்ட சொல்ல போனால். அங்கே எல்லாம் ஐஸ் போட்டு தான் வரும். கயல் மீன் ஒன்று வாங்கியிருக்கிறோம். ரெண்டு வேணும். ஓகே, அப்போ அப்படி செய்யும். இது இங்கே வந்து மீன் விற்கிறது வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறது? தோணி. பெரிய மீன்கள் வருது என்ன? நல்ல மண்ணு சொல்கிறவங்கள எல்லாம் பெரும் கடலில் இருக்கிற மீன் எல்லாம் பெரும். ஸோ இதில் நாங்கள் மீன் வாங்கிட்டோம். என்ன கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கு. நாங்களே தூண்டில் போட்டு பிடிச்சிருந்தேன். என்னென்னா தூண்டில் போட்டு பிடிக்கலாம். ஆனால் நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் இந்த கொஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டோம். இந்த வெயில் படாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கிறோம். இல்லையாண்டா சரி உடம்பு நான் தொப்பி போட்டால் வடிவாக இருக்கேன். கொஞ்ச நேரம் நான் வெயிலுக்கு போட்டிருக்கேன். பேர்ந்தாருண்ணே
சரி அப்படியே வாங்கிட்டோம். இது வந்து நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம். இங்கால சந்தைக்கு வெளியால் இதில் வந்துட்டு மரக்கறிகள் எல்லாம் விற்கணும். நாங்கள் மரக்கறி எல்லாமே வாங்கிட்டோம். தேவையான பொருட்கள் எல்லாமே கொண்டு தான் போகிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த முடிய ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த முகத்து வாரத்தால் இப்போ போகமென்றிருக்கு சொல்லி என்ன நாங்கள் கரையில் இருந்தால் முகத்து வாரத்தை பார்த்து நாங்கள் இதால் மட்டியும் விற்கணும். மட்டியும் போயிட்டு அப்போ மட்டி வந்து விற்கணும். இது வந்து க்ளீன் பண்ணுறது இல்லை. என்ன செய்யணும்? இதை என்ன செய்யணும்? தண்ணியை ஊற்றி கழுவுனா கீழே மண் இருந்துட்டா போய்க்கணும். ஒரு 2 தண்ணி 3 தண்ணி கழுவி போட்டு ஒரு புளிஞ்சு விட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா சட்டியில் வச்சு அது சாடியாக தண்ணி வச்சு வர நீங்கள் பொரிக்கணுமெண்டா பொரிக்கிறதுக்கு பச்சை வச்சு வெங்காயமெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு விட்டு வரங்க பச்சை வச்சு வெங்காயமெல்லாம் போட்டு இல்லை கூட போய்க்கணும்னா எண்ணெயை விட்டு வதக்கி போட்டு எண்ணெய் விட்டு சாப்பிட்றேன். இங்கால வந்து நாங்கள் மீன் எல்லாத்தையுமே வெட்டி கொண்டே போகிறோம். வெட்டி சுத்தப்படுத்திட்டு தான் கொண்டு போகிறோம். கொண்டு போனால் தான் எங்களுக்கு சமையல் நடுக்கடலில் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி கஷ்டமாக போயிடும். இதில் பாருங்க பெரிய ஒரு திருக்கை உண்டு. பாதி வெட்டி வித்துட்டினும் பாதி வந்து அப்படியே தொங்குது. பெரிய ஒரு இது ஆடு மாடு தொங்க விடுற மாதிரி வச்சிருக்கணும். இந்த வால் இதுன்றதுக்கு பயன்படுத்துறவே இல்லை. பார்த்தேன் கேள்விப்பட்டிருக்கேன். திருக்கவால் வந்து பயங்கர வலிமையானது. இந்த அடிவாடுக்கெல்லாம் இதெல்லாம் கொண்டு திரிகிறவ திருவண்ணாமலையில் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெட்டுமண்ணா 6 மாசத்துக்கு அப்புறம் ஓடு வைக்கிறேன்டா. அது விஷமா? அப்படி ரைட் அரசாங்கம் தடை செய்யப்பட்ட சாமான் புல்லு கொண்டு போட்டுருவோம் நம்மள. அது வச்சிருந்தாலே தண்டனை தான். ரைட் அது கேள்விப்பட்டேன். அதான் சும்மா கதை கேட்க அண்ணன் அதை சொல்கிறேன். அது உண்மைதானா? அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரிங்கோவில் ஒரு ஆள் சொன்னது திருவண்ணாமலை. அதான் நான் கேட்க இப்போ கதை கேட்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த விஷயத்தை. நாங்கள் துண்டு வெட்டி ஆத்திரி வச்சுருக்கோம். அது இருந்தால் ஆராய்ச்சி தூக்கிட்டு போகணும். இது அடிக்க காயம் வந்து அது காயம் ஆறாது. அது உள்காயம் தான். உள்காயம் ஆனால் ஆறாது. அரைமாயிரம் தான். இது அரைமாயிரம் இருக்கு. ஓ ரஃப்பாக இருக்கு. என்ன ரஃப்பாக இருக்குண்ணா? இதில் ஒரு முள் இருக்கும். பயங்கரமான சாமான் தான். அதெல்லாம் வெட்டிட்டீங்க. அதெல்லாம் வெட்டி வீசு. பிடிக்க அடிக்குமா? பிடிக்க அடிக்க ரெடி ஆகும். அது அவதானமாக தான் பிடிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலத்தீவு இருக்குது தானே. மாலத்தீவில் சுறா மற்றது இந்த மாதிரியான திருக்கைகள் எல்லாம் உங்களோட அந்த பெரிய ரிசோர்ட் மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த ரிசோர்ட்டுக்கு பக்கத்தில் வரும். அதையெல்லாம் மக்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் விடுறவை. ஸோ அது வந்து கருப்பு கலரில் இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. புள்ளி மாதிரி அது வந்து கருப்புல இருக்குது. ஸோ அது வந்து டூரிஸ்ட்டை வந்து கவர்றதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே செஞ்சு வச்சுருக்கிறோம். இதில் அது பகுதியை வெட்டின பாருங்க. லட்சுமிண்ணா கண்ணாடி எனக்கு தந்துட்டீங்க. கண்ணாடி தொப்பி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எனக்கு கிஃப்ட் பண்ணுறாரு அவன் லட்சுமிண்ணா. நல்லா இருக்குண்ணா. எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். ஒன்றுட்டு தர்றது பிரச்சனை இல்லை. நீ அதை பத்திரமா பாதுகாத்து ட்ரிப்புடி மட்டும் கொண்டாடியோன்னு தான் கேளு. பாருங்க நீ 2 நாளைக்கு போடுவோம். அதுக்கு பிறகு தூக்கி எறிஞ்சிருவான். துளைஞ்சேன்னு சொல்றீங்களேடா. உனக்கு நீங்க எனக்கு டிக்டாக்ல வீடியோ எடுக்க மைக் கேட்டு பாரு. எனக்கு அது வந்துட்டு இந்த ஸ்கூபா டைவிங் போய்க்க அது வந்துட்டு தட்டுப்பட்டு விழுந்துட்டு அதை துளைச்சேன்னு சொல்றாங்க. கவலையா. சரி இதுலேருந்து போவோம். கிஃப்ட் இல்ல உனக்கு ஒரு பொருள் இருந்தா நீ அதை பாதுகாத்த மாட்டேன். பாதுகாப்பு அவன் நீ இதை வச்சிரு. ஒரு கிழமை. சரி ஓகே. அப்ப ஒரு கிழமை ஃபுல்லா நான் பாதிக்க போறேன். இல்ல அடிக்காங்க. வெயிலுக்கு கண்ணு இப்படித்தான் சுருங்குது. கண்ணாடி போட நல்லா திறந்து பிரைட்டா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதான் நாங்க மீன் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கடல்ல வெளிக்கிட போறோம். ஸோ அங்கே இருந்து எங்கள்ட பயணத்தை ஆரம்பிச்சினாங்க. அதில் தெரியுது லைட் ஹவுஸ். அங்கே இருந்து ஆரம்பிச்சினாங்க. லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு சேஃப்டியாக தான் போகிறோம். சேஃப்டி கட்டாயம் போகிறோம். ஓகே அப்படியே நாங்கள் அடுத்ததாக முகத்து வாரத்தையும் பார்த்துக்கொண்டு கடலுக்கு நடுவே போக போகிறோம். எதுனா அதான கிடவு. ரைட்
அப்போது அண்ணா சொன்னவர் தானே, அதுதான் அப்போது நாங்கள் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டதுன்றெல்லாம் சொல்லி கதைச்சிருப்போம். அந்த இடம் இதான இந்த முந்தி கிராமம். கிட்டத்தட்ட 1800 பேர்கிட்ட பாதிக்கப்படைஞ்சுட்டு சொல்லியிருப்பார். ஆற்று தண்ணியோட இருக்கும். ரைட் ரைட். அது நீர் கூட வண்டி வருது. இப்போ இது வேணுன்னா 9ஆம் மாதம் இந்த மண் ஆயிடும். இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக மூடிடும். ரைட் ரைட். அப்போ இது வெட்டி விடுறது. திரும்ப நாங்கள் அதுக்கு பூசை வச்சு அந்த வெட்டி விடுறாங்க தண்ணி. பூசியெல்லாம் வச்சு இது மீதியெல்லாம் வரும். எல்லாம் செஞ்சு பூசியெல்லாம் வச்சு எல்லா படையெல்லாம் வச்சு நான் திரும்ப 12ஆம் மாதம் 10ஆம் தேதி அப்படிதான் திரும்ப துறப்போம். இது ரைட் ரைட் ரைட். இப்போ நாங்கள் மூடிடும். இது மூடி இப்போ இது ஆற ஸ்டார்ட்லேயே படத்தான் இருக்கு. இதுல இருந்து தான் இப்படி மண் வச்சு 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 இங்க வந்துருக்குது. இப்போ 9ஆம் மாதம் பிறகு ஃபுல்லா மண் ஆயிடும். கடல் வரை அரிக்கும், ஆறு வரை அரிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க முகத்து வாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஆறு தானே இது. இந்த ஆறு இருக்கிற இடம் வந்துட்டு 9ஆம் மாதம் அப்படியெல்லாம் அடைச்சிருமாம். பிறகு வந்துட்டு இதை வந்துட்டு வெட்டி பூசை எல்லாம் செஞ்சு அதை வந்து துறக்கிற மாதிரி சொன்னவர். ஸோ இந்த மண் வந்துட்டு இப்போ இங்கே இருக்குல்ல, இது அப்படியே வந்து இங்கே வந்துருமா மூடி ஃபுல்லாக. ஸோ இந்த முகத்து வாரத்தையெல்லாம் நாங்கள் அன்றைக்கு வந்து பார்க்குறதுக்கு கேட்டவன் போட்டில். ஸோ நாங்கள் இன்றைக்கி இது ஒரு சந்தர்ப்பமாக இருந்துட்டு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கருப்பு மாதிரி இருக்கிற இடமெல்லாம் ஆழம் கூட. ரைட் ரைட். இந்த ஆழம் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த பச்சையாக இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்துட்டு ஆழமாக இருக்குமா. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் குறைவு. ஸோ இந்த அனுபவத்தில் சொல்லிடும். இதில் பாருங்க இந்த மண்திட்டுகள் வந்துட்டு இப்போ நாங்கள் மட்டக்களப்பினுடைய மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முகத்து வார பகுதிகளால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். ரைட் ரைட். தண்ணி வந்துட்டு இப்போ வந்துட்டு கடல்ல இருந்துட்டு கலப்புக்குள்ள போகுது. இதுல பாருங்க பயங்கர ஆழம். இது பயங்கர ஆழமா இருக்கு. என்னன்னா இதுல வந்து 25 பேருக்கு மரம் உடைஞ்சிருக்காங்க இந்த துண்டுல. 12ஆம் மாசம் வந்து கடி சீட்ட மாதிரி அலை கூட இருக்கு. அப்படி இருக்கு 25 பேர். அந்த டைம் வந்து நாங்கள் தொழில் போக மாட்டோம். 12ஆம் மாதம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3 மாதம் போக மாட்டோம். 12ஆம் மாதம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் அது வரைக்கும் உரமா இருக்கு கடல். அந்த டைம்ல வந்துட்டு கடல் தொழிலுக்கு போக மாட்டோம். உரமா இருக்குமா. ரைட் ரைட் ரைட். இது வந்து பயங்கர ஆழமா இருக்கும். ஸோ அதால வந்துட்டு அந்த டைம்ல போக மாட்டேன்னு. மற்றது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல 25 பேருக்கிட்ட இந்த பகுதியில மட்டுமே மரணம் அடைஞ்சிருக்கணும். ஸோ கடல் வந்து தண்ணி வந்துட்டு எவ்வளவுதான் நீச்சல் இதாக இருக்கிறதால வந்துட்டு இதுல தண்ணி நீரோட்டமா இருக்கு. அதால வந்துட்டு விபத்துகள் வீராபத்துகள் எல்லாம் நடக்கிறது. நாங்கள் இப்போ கரையில் எந்த ஒரு கணிசமான தூரம் உள்ளுக்கு வந்துட்டோம். இதில் எங்கேயாவது நங்கூரத்தை போட்டுட்டு சமைக்க போகிறோம். எங்களுக்கு சமையலுக்கு தேவையான அந்த கேஸ் அடுப்பு எல்லாமே கொண்டு வந்து நாங்கள் எங்களோட வேனில் இருக்கிறது. அந்த தூண்டிலும் கொண்டு வந்து நாங்கள் போட்டு நிப்பாட்ட போகிறோம். இதில் ஒரு கப்பல் இருக்கு கீழே. இதில் ஒரு கப்பல் இருக்கு. அது வந்து தாண்டு தான் இருக்கு. அந்த பிரிட்டிஷ் காலத்த கப்பல். பிரிட்டிஷ் காலத்தான் கப்பல். இதுல ஒன்று இருக்கு. திரும்ப இதுல இருக்கிற 35 அதாவது ஒரு 15 மீட்டர் போகணும். அதுல ஒன்று இருக்கு. அதுல இருந்தா நாங்க மீன் பிடிப்போம். இப்ப இந்த மாதம் அப்படிதான் இருக்கு. இனி வார காலத்துல காத்து எப்படி வரும். பிரிட்டிஷ் காலத்து கப்பல் வந்து இதுல 2 இருக்காம். ஒன்று வந்து இது கிட்ட, மற்ற இன்னொரு கொஞ்சம் தூரம் போகணுமா. அதுக்கிட்ட தான் வளமே மீன் பிடிக்கிறதே. கீழே வந்து மீன்கள் வளர்ந்து நிற்கும். மீன் பிடிக்கிற எல்லா இடத்தையும் நிற்காது. கல்லு கடலுக்கு வைக்கிற மலை இருக்கு தானே, அதுல கப்பல் அந்த அப்படியான இடத்துல இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்காது. அதான் சில அந்த கப்பலை கொண்டே தாக்குற வேணும். மீன்கள் அந்த உற்பத்தி ஆகணும், வளரணும்ன்றதுக்காக அந்த படகுகள் கப்பல்களை வந்துட்டு கீழே வேணுமெண்டே தாப்பினோம். தண்ணி கொஞ்சம் இந்த தெளிவில்லாம இருக்கு. இல்லைன்னா கல்லு போகுது. உங்களுக்கு தெரியாது கல்லு போகுது. இந்த ஹரப்பா வர்றது கல்லு தான். ஓகே 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 ஓகே. அப்புறம் நான் காட்டுறேன். அதுதான் போறேன். அவைக்கு அனுபவத்தில் தனியாக தெரியுது. இந்த அண்ணா காட்டின வேற ஒரு வெள்ளையா மினுங்கினது. கோப்ரோவில் தெரியுதோ தெரியல. அதான் வந்துட்டு இந்த கப்பல் இந்த பகுதி நான் கண்ணால் பார்த்தேன். நாங்கள் உங்களுக்கு வீடியோக்கு வடிவா தெரியுது இல்லை. அதில் கீழே தெரியுதா உங்களுக்கு? இந்தாங்க அதை காட்டுங்க. இல்லை உள்ள தண்ணி போயிடும். அப்படியே காட்டுங்க. ரெக்கார்ட்லாம் இருக்கு. அண்ணா அது சீல் பண்ணல. என்ன வந்துட்டு சமையல் ஆரம்பிச்சுட்டு என்னென்ன உள்ள போட வேணும்? மாங்காய், பச்சை வெங்காயம்,
மஞ்சத்தூள் ரைட் ரைட் புளி ஒன்றும் போடுறல அதுதான் மாங்காய் போட்டுருக்கு அதுதான் பால் விடுறதில்ல பால் முறையில் தனியாக தூளும் ரைட் 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 அண்ணா எத்தனை மிளகா போட உங்களுக்கு அளவை பார்த்து போடுங்க நடுவில் வந்துட்டு நிற்கிறேன் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை சுற்றுற மாதிரி இருக்கும் கடலுக்கு புதுசு வந்த ஆக்களுக்கு ஆனால் இப்போ எப்படி சொல்கிறது கொஞ்ச நேரம் நாங்கள் கொஞ்சம் தூரமாக பார்த்தோம்னா ஓகே பக்கத்தில் தண்ணியை பார்த்தோம்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் போட் ஓடிக்கொண்டு இருக்க நார்மலாக இருக்கும் நின்றுச்சுதுன்னு சொன்னால் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி சப்பி வர மாதிரி இருக்கும் இங்கால தூண்டிலேயும் சரி ரெடி பண்ணுறேன் ஸோ நடுவுக்கு வந்துட்டு இந்த கறியை செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே கரைக்கு போக போகிறோம் ஒருத்தரும் பேச்சு மூச்சே இல்லை எங்க இங்கே சொல்லுங்க நடுக்கடல் அத கரையில சத்தி எடுக்கிறதுக்கும் கடல்ல சத்தி எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்டா கடல்ல எடுத்தீங்கடா ஒரு 4 தடவை எடுத்தாலே உடம்பு ஃபுல்லா சோந்துடும் மறுநாள் நடக்கவே உங்களுக்கு அந்த தென் பிரிக்காது அடுத்தது சத்தி எடுத்துட்டு தேலாட்டி தொண்டை அலகத்தம் வரும் கடைசி கட்டம் அடி வயிற்றுல இருந்து குமட்டி கொண்டு வர உள்ள வரும் சரியா அதான் கரையை எடுத்தா சத்தியா பிடிக்காது ஆனா கடல் எடுத்தா உடம்பு எழுப்பி வேலை செய்ய மாட்டீங்க அவ்வளவுதான் எனர்ஜி எல்லாம் படுக்க சொல்லும் அப்ப போயிட்டு ஜீவனி 2 பேக்கெட் வண்டி குடிக்க கரையோட சரியாயிரும் கரையோட சரியாயிரும் ரைட் ரைட் அந்த காத்தும் ஒரு இதா இருக்கும் என்ன காத்து இருந்தா இப்படி நிக்கிறாது ஓ இங்க மேல ஃப்ளைட் போகுது ஓகே இப்போ மட்டக்களப்பு ஃபேமஸான உப்பு அவியல் வந்துட்டு நாங்கள் செய்ய போகிறோம் கடலுக்கு நடுவில் அதுக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டோம் நல்ல தண்ணியும் வந்து கொண்டு வந்துருக்குறோம் சைட்டில் இருந்துட்டு சரி ஓகே இப்போ நாங்கள் எங்களுடைய கேஸ் அடுப்பை மூட்டி சமைக்க வலிக்கிட்டோம் ஆனால் நீங்கள் கடலுக்கு போய்க்கலாம் அதுலேயே பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றீங்களா கடல் தண்ணியே டக்குன்னு போட்டு தண்டுவீங்க இப்படிதான் செய்ய மாட்டேன் கடல் தண்ணி வியாபிக்கும் கடல் தண்ணி வியாபிக்கும் அப்போ உப்பு அதுகள் ஒன்றும் போடுறீங்களா இல்லை எல்லாம் கொண்டு வரணும் ரைட் ரைட் இப்போ கன நாளைக்கு போயிட்டு மீன் பிடிச்சி அப்படியெல்லாம் செய்யறவில்லை அதுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்களா மேக்ஸிமம் இந்த போட்டில் 2 நாள் நிற்போம் 2 நாள் மற்ற பெரிய போட்டுனா தான் 4 நாள் 5 நாள் ரோலர் அப்படி நீங்கள் போயிருக்கிறீங்களா இல்லை பெரிய போட்டில் போல இதில் நின்றுருக்கேன் 2 நாள் அப்படி 2 நாள் ரைட் ரைட் ஆனால் கூட தூரம் போயிடுவோம் ஒரு நாளைக்கு ட்ரிங்கோவுக்கு போயிடுவோம் ஒரு நாளில் சாதாரணமாக இப்படியான போட்டுகள் எல்லாம் 1 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் போகும் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போகலாம் 50 கிலோமீட்டர் ஒரு 200 கிலோ லோட் போட்டு 200 கிலோ பாரமே வெயிட் ஏற்றி மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் போகலாம் ரைட் 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 கடல் சீட்டத்தை பொறுத்து காற்று இல்லாமல் இருந்தா இப்படி இருக்க வேண்டாம் சரி ஓகே கனநாள் வந்துட்டு எனக்கு ஆசை இப்படி கடலுக்கு நடுவில் வந்துட்டு ஒருக்கா நீந்தி பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பேன் கயிறும் கட்டி தந்திருக்கேன் ஓரளவுக்கு நீந்துவேன் ஆனால் வந்துட்டு ஆழமான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து இழுக்குமா அதால் கயிறு தந்திருக்கார் இதில் சேஃப்டி ஜாக்கெட்டும் இருக்கு அண்ணே எதை வேண்டா கூப்பிடுவேன் வாங்கோ வேற இல்லையா நடுக்கடல்ல ஹேன் குதிக்க போறான் ஹேன் குதிக்காதடா டேய் ஏன்டா ஹேன் கோவி இதுக்கு அவன் எல்லாம் தற்கொலை செய்ய கூடாது ஓகே லைட்டா புடிங்க கண்ணாடியை கொண்டு இந்து வேண்டாம் லைட்டா புடிங்க அவனே இருக்கு நல்ல கண்ணாடியை கொண்டு சூப்பராக பார்த்துருக்கேன் லைட்டா புடிங்க இந்த மூஞ்சில கொஞ்சம் பயம் தெரியுது இல்லை கண்ணாடியை கொண்டா நீங்களா பார்த்துக்கலாம் சொல்லியவா அப்படி பார்க்குற மாதிரி தெரியும் அழகாடலையா ஆனா நல்லா இருக்கு நடுக்கடல்ல திடீரென ஹேன் குடிச்சுதான் நல்லா இருக்குடா அப்படி அடிக்காம விடுப்பா அவன் கீழே எவ்வளவு தூரம் போதணும் அடிக்காம நிக்கலாம் நிக்கலாம் களைச்சிடும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கனநாள் இப்படி கடலுக்குள்ள நிக்கணும்ன்ற ஆசை ஆனா அண்ணா சொன்னவர் தண்ணி இழுக்க வேண்டு டைட்டா இழுக்கு ஆனா இப்படி நீந்தேதான் கொஞ்சம் அறியலாம் அவங்கள பற்றி கரையில நீந்தி கஷ்டம் கடலில் உடம்புல எந்த அளவுக்கு தைரியம் காணப்படு இப்போ மேலே போனாலும் இந்த சைட்ல வரலாம் தானே அதில் வருங்க இன்னி வர்றேன் கையை குத்தி வருங்க அப்படி இல்லை இன்னுங்க ஜம்முன்னு
இல்ல நானா வரணும் முடிங்க நானா வரணும் நோ வேற மாட்டீங்க உன்னோணும் தண்ணியில ஜம்ப் பண்ணீங்கன்னா அவங்களை தூக்கும் அது நான் சொல்றேன் கை எதுல பிடிச்சி கிளம்புனீங்கன்னா சரி அப்படிதான் போட்டை கவுட்டு விட்டுறாரா என்ன வேணும் 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 நீங்க கரைச்சட்டியே பிரட்ட போறீங்க கரைச்சட்டிக்கு அது நடக்கணும் சுராயுதம் வருமோண்ணா இலக்க விடு ஓகே ஐயோ அண்ணா கயிறு கொடு இந்த ஆழம் கயிறு வச்சிருந்தது ஆனா நீந்துறாங்க ஏறுறதுதான் பெரிய சிக்கல் ஓ இங்கால ஏறுற கஷ்டம் வேணாம் நீ வராத அந்த அண்ணா வந்தா நீ வா நான் என்ன நான் காப்பாத்துவேன் கைத்த காப்பாது பிடிக்க போறியா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல கிடைக்காது நானும் குதிக்கலாம் ஒரு ஆள் ஏறணும் பின்பக்கத்தால் ஏற வேண்டாம் பின்பக்கம் ஈஸி இல்ல அதால ஏறலாம் இதால ஏறலாம் நீங்க வேற மாதிரி அப்ப நான் தனி துணியை தரேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கைப்பலம் இல்லாம இருக்கு நீந்தலாம் மறுமையா ஸ்கூபா டைவிங் அதுக்கெல்லாம் போனா வேணி கொண்டு வச்சிருப்போம் அதெல்லாம் பிடிச்ச ஆனா நல்ல ஒரு அனுபவம் நன்றி அண்ணா இங்க தூண்டில் ஓட்டது மீன் பாட்டுட்டு அண்ணா கணவாய் மீன் 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 வாழ்க்கையில பிடிக்கிறாங்க ஐயோ மீன் விழுந்துட்டு சூப்பர் சூப்பர் நல்ல ஒரு அனுபவம் இது சமைக்கிற மீன் இல்ல கலர் மீன் நல்லா இருந்தது இன்னைக்கு மாட்டுப்பட்டு இன்னைக்கு மீனும் பிடிக்கிறோம் கடலுக்கு நடுவுல கிளாத்தி மீனா ரைட் ரைட் இது தூள் விலை நானா மாங்காய் டேஸ்ட் பார்ப்போம் அந்த துண்டு தானே பெரிய முள்ள போட்டா நல்லா இருக்கு சின்ன முள்ள புளி எதிரிக்கும் எனக்கு உப்பு கூடவா இருக்கு தண்ணிக்கு போயிட்டு வந்தால நல்லா இருக்கு கனவா வாங்க மாட்டேன் ஆனா சொதி டேஸ்ட் தான் அடிக்குதுண்ணா சொதி மாதிரி தான் இருக்குமா அது பேர் நம்ம பால் போடுறோம் பால் எல்லாம் உண்டு ரைட் 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 கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் நல்லா இருக்காண்ணா பாதி எடு பாதி பாதி பி சுடுது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த தூள் இதுகள் எல்லாம் போடாட்டினா அந்த அதுண்ட ஃப்ளேவர் அப்படியே விளங்குது ராலண்டா டேஸ்ட் அடிக்கும் அந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் விளங்குது உண்மையான ஃப்ளேவர் வளமையாக தூள் அதுகள் எல்லாம் போட்டால் அந்த டேஸ்ட் மாறிடும் உப்பவியல் தந்துட்டுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மீனை வந்து சாப்பிட போகிறோம் கயல் மீன்லாம் உப்பவியல் போட்டாங்க ஆஹா அண்ணே மாங்காய் எடுத்து கடிச்சு பாருங்கண்ணே எங்க தெரியலங்க நானும் இருக்க சாப்பிட்டு பார்க்குறேன் இதுதான் மீன் இந்த உருவேக்க போட்டா இருக்கிற மாதிரி டேஸ்ட் அடிக்குதுண்ணா அப்போ அந்த டேஸ்ட் அடிக்கலையா சூப்பரா இருக்கு மாங்காவே ஃபுட் ரிவர் ஐட்டம் அண்ணா சூப்பர் அண்ணா நல்லா இருக்கு நல்ல ஒரு பச்சை அரிசி போட்டு பருப்பும் போட்டு உப்பவியல் போட்டா வரல நல்ல வாசமா இருக்கு இந்த மாங்காயை தனியாக சாப்பிடலாம்ப்பா மீனை பாருங்க அப்படியே லேயர் லேயராக கலருது நல்லா அவிஞ்சிட்டு கணக்காக இருக்கு மட்டக்களப்பு வந்தால் கட்டாயம் உப்பவியல் செய்தாங்க கொண்டு கேளுங்க தரமான உப்பவியல் உண்டு
அடுத்த மீன் அடுத்த மீன் அடுத்த மீன். பெரிய மீனப்பா, பெரிய மீனப்பா. எல்லாரும் ஒரு சைடு போய் எங்க போட் விழுந்துடும். உனக்கு நான் உள்ள இடத்துக்கு போனேன். புவனேசன் நான் இந்த மீனை விட்டா உங்களை தான் தெரிஞ்சு தூக்கி எறிவாம். நீங்க தான் நிறைய அடுத்தது நல்லா இழுக்கு. விட்டு விட்டுலுங்க விட்டு விட்டுலுங்க. அண்ணாட கொடுங்க அண்ணாட கொடுங்க. அறுத்து அதான் சரி சரி அனுபவம் தான். இப்ப பழகிறோம். அப்படிங்க அண்ணா நீங்க எடுங்க நீங்க எடுங்க. இந்த மீனை எடுக்கிறோம், இந்த மீனை எடுக்கிறோம். நல்ல அனுபவம். சில பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் என்னோட கதை சொன்னீங்க இந்த ஆழ்கடலுக்கு எல்லாம் போய் டீப் சி ஃபிஷிங் எல்லாம் செய்யறேன்னு சொல்லி கல்லுக்கு மாட்டப்பட்டு கல்லுக்கு மாட்டேன். கல்லுக்குள்ள சரி இப்போ உப்பாவியில் வந்துட்டு நடுக்கடலையே சாப்பிட போகிறோம். பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. பரோட்டாவும் உப்பாவியலும் சொல்லுங்க அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடலை சாப்பிட்டா மீனோட டேஸ்ட் வந்து தண்ணி தெரியும். கடல்ல சாப்பிட்டா சொர்க்கம். அது என்னன்னு இல்லை இது வரைக்கும் அதை ஒரு கண்டுபிடிக்கல. என்ன தலை அப்படி டேஸ்டாக இருக்குது உண்மையா. கடலை நீங்கள் என்ன தோணு சாப்பிட நல்லா தான். கரையை போன சாப்பிட சாப்பிட என்ன காரணம் தெரியாது. இது வரைக்கும் தெரியாது. நாங்களே அறியல எந்த மீன் விட்டுக்கலாம் தெரியாது. அந்த மாதிரி என்ன காரணம் மாங்காய் இந்த புளிப்பும் இந்த மீன் ஒரிஜினல் டேஸ்டும் சேர்ந்து சுடுது. மற்றபடி ஓகே நல்லா இருக்கு. மட்டக்களப்பு உப்பவியல் தரமா வேற லெவல். தஞ்சை கடல்ல நாங்க கடல்ல தங்கி நின்று மீன் பிடிக்க இதுதான் உப்பவியல் கண்டாலே மீன் பிடிப்போம். எங்களுக்கு அது ஜொலியாக இருக்கும். இந்த இதில் வந்துட்டு மீன் தலை தான் உள்ளதுலேயே நல்ல டேஸ்ட்டாக. மற்ற என்ன மீன் என்ன சொன்னீங்க வயிற்று பகுதி டேஸ்ட்டாக? பாறைக்கு வந்து வயிற்று பகுதி தான் டேஸ்ட்டாக. இந்த வகுத்து பகுதி அதான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கக்குள்ள சில கேட்டு வாங்குவாங்க அந்த வகுத்து பக்கத்தை இருந்தாங்க. எப்படி இருக்கு சரி? ஆடா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு அடிக்க தண்ணி இதுலயே இந்த குடிச்ச எல்லாம் சாப்பிட்டா பிறகு இந்த ஜூஸ் தான் நல்ல டேஸ்டா இருக்கு. பிஸியா நிக்கிறான் போல. ஒரு வீடியோ எந்த போல ஏறா சூப்பரா இருக்கு இந்த ஜூஸ் குடிக்க. மேல அந்த எண்ணெய் லேயர் மிதக்குது பாருங்க மீன் பாருங்க எனக்கு. சரி இப்போ நாங்கள் கரைக்கு போகிறோம். கரைக்கு போயிட்டு வடிவாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் நங்கூரத்தை எல்லாம் வெளியே எடுத்துட்டு அப்படியே வெளிக்கிட போகிறோம். கடைசி நேரத்திலே மீன் பிடிச்சே ஆகுவேன்னு மும்முரமாக இருக்கிறார் புவனேஷ் அண்ணா. பிடிச்ச மீன் வந்திருக்கலாம்ண்ணா. மீன் பிடிச்சாதான் கல்யாணம்னு சொல்லிட்டோம். ஓகே நங்கூரம் வந்துட்டு பயங்கர ஆழம் என்னண்ணா. அப்போ அவ்வளோ புதஞ்சிருக்கு. 5 அடி. 5 அடி. இந்த போட் இருக்கிற பகுதியால் இது வந்து 5 அடி. கீழே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போட் வந்து பிரிட்டிஷ் காலத்து இந்த போட் வந்துட்டு பெரிய கப்பல் ஒன்று உள்ள தாண்டிருக்கு. ரைட் அப்படியே நாங்கள் கரைக்கு போக போகிறோம். உங்களுக்கு 29 அண்ணாக்கு வந்து 29 வருஷம் அனுபவம் கிட்டத்தட்ட. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட கேட்டவர் என்னென்னா எந்த பக்கம் நாங்கள் வந்த வழி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஓரளவுக்கு காட்டிட்டோம். இந்த இதுக்குலாம் மூத்து வாரத்தின் அந்த இது இருக்குன்னு சொல்லி. எத்தனையாம் ஆண்டில் என்ன ஜிபிஎஸ் வாங்கிக்கிறீங்க? 2006 இருந்து தான் ஜிபிஎஸ். அதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் கண்மதிப்பு அனுபவம் அதுகளை வச்சு தான் போய் வரவர். எங்களுக்குமே வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்தவர். நல்லா இருந்தது. புது புது விஷயங்களை அறியக்கூடிய மாதிரி இருந்தது. வந்து ஒரு தொப்பி போட்டிருக்காரு பாருங்க, 0 சான்ஸ் போட்டு. இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு கடவு மூலம் போகிற ஆக்கள் இருக்குதானே, அப்போ அது வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அறிவுறுத்தல் செய்கிறவ. ஓ மண்ணா இருக்குன்னு
இல்ல 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 அங்கெல்லாம் இல்ல நான் சொல்லட்டா அந்த அலை இல்ல அண்ணா இதுதானே இடம் இதுதானே இடம் மண்ணாரிக்கனே ஓ ஆனா அது பாக்க அப்படி தெரியும் அதுக்குள்ள தண்ணி இருக்கு ஆழம் இல்ல தண்ணி அப்படியா அந்த மண்ணுக்கு அங்காலே அந்த இருக்கு அதான் மாடி வளைஞ்சு போகுது ரைட் 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 நாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க நான் நைட்ல எத்தனை மணிக்கு வந்தாங்க ரைட் ரைட் அதலே போ ஓகே ஓகே ஆனா இங்க இருந்து பாக்க மண் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஆழம் இல்ல அது இங்க இருந்து பாக்க மண் மூடின மாதிரி இருக்கு ஸோ இதுக்குள்ளாலான்னு போறது மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்குள்ளால தான் வந்து டச்சுக்காரர் ஒல்லாந்தர்கள் வந்துட்டு இதுக்குள்ளால தான் போயிட்டு அந்த புளியந்தீவுன்ற இடத்துல வந்துட்டு டச் கேட் இருக்கு அதுக்கு இதுக்குள்ளாலான் போனவ ஸோ அது வந்துட்டு கடலுக்குள்ளால வந்துட்டு கலப்புக்குள்ளால போனவ ஸோ அந்த பகுதிக்குள்ளால நாங்களும் இப்போ போக போகிறோம் மேபி முந்தி அந்த காலத்தில் கலப்பு கொஞ்சம் அங்கால தள்ளி இருந்திருக்கலாம் பக்கம் பக்கமாக இருந்திருக்கலாம் ஆறும் கடலும் கலக்கிற இடம் சங்கமிக்கலாம் மூத்து வாரமோ டிசம்பருக்கு மூடிடும் ரைட் ரைட் இப்போ நாங்கள் அவ்வளோ நேரம் பாருங்க அலைகள் எல்லாம் பெருசாக இல்லை இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் அலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு எங்களே கடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இடம் தான் பிரச்சனை ரைட் ரைட் 25 பேருக்கிட்ட மரம் இந்த இடம் தான் பிரச்சனை போறதுக்கும் வாரத்துக்குமான இடம் இப்போ பாருங்க இந்த கடல் அலை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நடுவுக்குள்ள நிக்க கூட அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை இந்த இடத்த பாருங்க கொஞ்சம் கொந்தளிக்கிற மாதிரி இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அலை வருது இந்த அலைகள் தான் இந்த பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோவா தோற்றம் அளிக்கல நேரில் பார்க்க தெரியுது இதுதான் போட்டுகள் அப்படி இழுத்து கவுக்கும் இப்போ அந்த அண்ணா இந்த இடத்துல வரைக்கும் மெல்லமாக தான் போகிறார் பாருங்க ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் வச்சு கிடைச்ச அனுபவங்கள் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பாருங்க கரையில் அங்கே இருந்து பார்க்க மண்ணால் மறைச்ச மாதிரி இருந்தது இப்போ தனியாக தெரியுது தண்ணி போகிறதுக்கான அந்த பாதை ஓகே இப்போ வந்துட்டோம் கடல்ல இருந்து நாங்க அப்படியே கலப்புக்குள்ள உள்நுழையிறோம் இது பாத்தீங்கன்னா கலப்பு இங்கால மண் தட்டி இருக்கு பாருங்க அங்கால கடல் நாங்க உள்ளுக்கு வந்துட்டோம் இந்த துண்டுக்குள்ளால அதுல இருக்கு லைட் ஹவுஸ் பாத்தீங்களா சரி இப்போ நாங்கள் இங்கால கரைக்கு வந்துட்டோம் இந்த கரையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் 2 அம்மாமார் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போயிடும் தலை அளவுக்கு வந்துட்டு தண்ணி மட்டி பிடிக்க போயிடும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்றது இப்போ இதுலேருந்து கொஞ்சம் தூரம் அங்கால போனோன்னா ஒரு மண் திட்டு இருக்காம் அந்த மண் திட்டில் இருந்துட்டு இடுப்பளவுக்கு தான் தண்ணி அதுலேருந்து பிடிப்பிடுமா மட்டி மற்றது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள ஒரு சின்ன இது மாதிரி வச்சிருக்கேன் அப்போ நண்டை பிடிச்சிட்டு வருவினுமாம் அது சரியான அந்த தோலுண்ட பதம் வராட்டிக்கு இதுக்குள்ள வச்சு வளர்ப்பினுமாம் ஒரு கொஞ்சம் காலம் வளர்த்தோன்னா அது நார்மல் ஆகிரும் அது என்னத்துக்காகனா அந்த நண்டு விலை கூடிய அளவுக்கு வரணும் அது பதத்துக்கு வரணும் பதத்துக்கு வரலன்னா இதை உள்ளுக்கு வச்சு சாப்பாடு போட்டு அது மீன் அது சாப்பாடு போட்டு வளர்த்தா ஒரு மாசத்துல திரும்பி அதை பதத்துக்கு வந்துடும் அதுக்கு அப்புறம் அந்த விலை போகும் அதுக்காக கூட்டில் போட்டு அதை வளர்க்குறோம் கோழிக்கு பாம்பு வளர்க்குற மாதிரி கடலுக்கு இருக்கிறத இதுக்குள்ள கொண்டு அப்படியே வளர்க்க நண்டுக்கு அதான் இப்போ வேறுங்க அவே போகிற இடத்த இப்போ நார்மல் ஆகிட்டு அதில் இடுப்புளவுக்கு தண்ணி வந்துச்சு மணல்லாம் இருக்குமா இப்போ இதில் பாருங்க பெரிய ஒரு போட் ஒன்று போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கெல்லாம் நடுவுக்குள்ளே போகும் கடலுக்குள்ளே இங்கே இருந்து கல்லடி பாலம் போகிற அளவு தூரத்துக்கு வந்துட்டு அவைகிட்ட விலை இருக்குமாண்டா அந்தளவுக்கு நீளமான விலை மற்றது இந்த லொரிக்கு வர மாதிரியான இன்ஜின் தான் அதுக்கு இருக்குது லேடன் இன்ஜின் லேடன் இன்ஜினா இருக்குண்ணா அதுக்கு பெரிய அந்த இன்ஜின் தான் இருக்குது அந்த இன்ஜின் சுற்றி ஸ்டார்ட் அடிக்கிறது 3 நாள் நிற்பிடுமே 3 நாள் வருவாங்க எல்லாம் இருக்கிறது தண்ணிகள் நீர் சமையல் சாமான் அதுல போனா இன்னும் பண்ணாரிக்கு நமக்கு ஆனா நாங்களே போகலண்டா கத்தி எடுத்து சேர்த்து போயிடும் அது வந்து கொஞ்சம் ஆடு மேனே சைட்டுக்கு ஆடு தானே நமக்கு அப்படி ஆடுறது தெரியலோ அது அப்படின்னா அந்த சைட் பக்கம் இருக்கு அது வந்து இந்த தண்ணியில பட்டுத்து வரும் சரிச்சு வரும் சில நம்ம தண்ணியில் வந்துடும் இல்லை அது அப்படிதான் உருட்டும் ஆள் கடலுக்கு போட மாட்டி சரி இப்போ இதில் போட்டு ஓடி பார்ப்போம் இதுக்கு மூண்டு கேட்றான் நியூட்ரல் ரிவர்ஸ் பஸ் கேப்டன் கேப்டன் நீங்க எந்த வழியால போய்கிட்டு இருக்கீங்க கேப்டன் எங்க போறீங்க டீம் மியூசிக் போடுங்க டீம் மியூசிக்
ஹைரட்ஸ் ஆஃப் த கரிபியனா மாறி திருப்போம் இங்க மாறி திருப்போம் இங்க இப்போ பார்த்தீங்கன்னா கஜன் வந்து போட்டை மாலுமி ஆகிட்டார் ஓட்டிக்கொண்டிருக்கார் உங்களுக்கு பார்க்க தெரியுதா நல்லா இருக்கு அனுபவம் அலஸ்டின் ரொக்கன் நான் ஓடி பார்க்க போறாராம் அது தண்டவாடில் ஓடுதானே இப்போ நாங்கள் யோசிச்சு நாங்கள் முந்தி கடலுக்குள்ளே வந்துட்டு நார்மலாக போகலாம்னு சொல்லி ஆனால் அவைக்கு வந்துட்டு ஒரு பெர்மிட் ஒன்று இருக்குது இந்த பெர்மிட்டை வந்து நேவி செக் பண்ணி வேணும் இலங்கையும் போகலாம் இலங்கையில் எந்த பக்கமும் போகலாம் என்ன அதுதான் கேட்பான் பிடிச்சோன்னே பிடிச்சோன்னே இந்த பெர்மிட் கேட்பாங்க கடற்படையினர் ரைட் ரைட் உங்களை ஏற்றி வந்து கேட்பான் ஏற்றி வந்த இப்போ சேஃப்டி இல்லை அவங்க எங்கே கொண்டு வந்த பாஸ் இருக்காண்டு கேட்பான் இந்த பாஸ் இருந்தால் இலங்கையில் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை இலங்கையில் கடல் பகுதிக்குள்ளே இப்போ எங்கேயும் போகலாம் எங்கேயும் போகலாம் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து எல்லாம் மைண்டில் ஆட்சி இருக்கிறதா ரைட் 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 முதல் வந்துட்டு குறிப்பிட்ட அளவுக்கு அதுக்கும் இருக்கல அதுக்கும் எங்கேயும் போகலாது மைந்திர ஆட்சி அதோண்டு நான் எங்களுக்கு என்னடா எங்கேயும் போகலாம் இலங்கையில இந்த இடத்துக்கு நாங்கள் மீன் இப்போ ஆனால் அதால் இப்போ மீன் பிடிக்கிறார்கள் இப்போ வேறு பகுதியிலேருந்து உங்களோட பகுதிக்கு வந்து மீன் பிடிக்க பிரச்சனை இல்லாத அது நம்மளை பொறுத்தது மற்றபடி கவர்மெண்டால பிரச்சனை இல்லை ஓகே சட்டவிரோதம் இல்லாத சொல்லி அது ஒன்றா செய்யலாம் ரைட் 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 அதுண்டா அதான் மற்றபடி நம்ம டாக்கள் அதை அதில் செய்யணும் பொறாமையில் சொன்னா தான் சரி இப்போ நாங்கள் கரைக்கு வந்துட்டோம் இதில் தான் நாங்கள் இன்றைக்கி இப்போ சமைச்சதை கொண்டாந்துட்டு பரோட்டா இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் அதே நேரம் இன்னொரு சமையல் சமைக்க போகிறோம் சரி இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டி செய்கிறோம் இந்த மட்டி வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறவே இல்லைண்ணா இல்லையா தேவையில்லையா ரைட் 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 என்னென்ன போடுறதுண்ணா இதுக்கு உப்பு மஞ்சள் ரெண்டுமே போட்டு எண்ணெயை போட்டு ஊற்றி எல்லாம் செஞ்சுது திரும்ப தேவண்டா வெங்காயம் கொச்சிக்காய் எல்லாம் போட்டு விரட்டிது சீரகம் ரைட் 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 மட்டியை வந்து நாங்கள் அப்படியே பொரிக்க போகிறோம் மட்டி பொரியல் வளமையாக கறி தானே வைக்கிறேன் என்ன கறி பால் கறி வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் எல்லாம் பிடிச்சிருவேன் தண்ணி போயிட்டுனா இது தேவண்டா இதில் கொஞ்சம் விரட்டிது பால் விடலாம் ஆனால் பால் இல்லாமல் சமைக்கலாம் இந்த செஞ்சாலும் நல்லா தான் கறி மட்டி வந்துட்டு கறி வைப்போம்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பொரிச்சாச்சு அண்ணா வாங்க இருங்க இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலுக்கு நடுவில் வச்ச உப்பு அவியல் இதில் மாங்காய் அதெல்லாம் போட்டு இஞ்சால பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க மட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அந்தந்த ஊர்களில் வந்துட்டு அந்தந்த சாப்பாடுகள் சாப்பிடணும் கட்டாயமாக அந்த ஊர்க்காரரே செய்யணும் அதான் அதான் அந்த ஊர்க்காரரே செஞ்சாதான் நல்லா இருக்கும் வேற லெவல் வித்தியாசமா இருக்கு தனித்துவமான ஒரு இதான் தெரியும் மட்டக்களப்புன்னா தனித்துவமான ருசி தெரியும் அண்ணா சாப்பாடு டேஸ்டா இருக்குண்ணா செம அந்த கடலுக்கே சாப்பிடுறேன் ஓ ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு நல்ல கடலுக்கு போனாக்களுக்கு சில ஆக்கள் சக்தி வரும் ஆனால் இன்றைக்கி ஒருத்தருக்கும் அது வேற இல்லை அது நல்லதாக போயிட்டு உங்களுக்கு மட்டியும் நல்லா இருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு ஜீவித் எப்படி இருக்கு அது நல்லா இருக்கு இந்த உப்பவியல் வந்து உண்மையிலே தேங்காய் பூ ஒன்று போடாமல் சமைச்சதால ஆள் மட்டக்களப்புலேருந்து இன்றைக்கு தான் கடலுக்கு நடுவில் போயிட்டு இந்த இதுவுமே உப்பு அவியலும் சமைச்சிருக்கிறேன் அது உண்மையிலே பச்சை தண்ணி மாதிரி இருக்கு நினைச்சு நான் சாப்பிட்ட ஒரு அனதர் டேஸ்ட் எப்படி இருக்கு இல்லை அவர் முதல்ல சொன்னவர் இது என்ன தண்ணி மாதிரி இருக்கு டேஸ்டாக இருக்குமோ தெரியாதுன்னு சொல்லி ஆனால் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு மட்டியை விட இது நல்லா அண்ணா அந்த மாங்காய் சீசன் வந்தால் அவங்களுக்கு உப்பவியல் ஆனே உண்மையானே இல்லை மாங்காய் தான் டேஸ்ட்டை கொடுக்குதா என்னண்ணா இதில் வருத்தம் இல்லை ஓ எண்ணெய் இல்ல பாலும் இல்ல பால் இல்ல எண்ணெய் இல்ல பால் இல்ல வெறும் தண்ணியும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதுகள் எதுவுமே வராது அண்ணா இதான உண்மை என்ன ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா இது இப்படிதான் பச்சையா தான் வச்சு சாப்பிடணும் சரி ஓகே நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு திருப்ப கரைக்கு போகிறோம் நாங்கள் எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் லைட் ஹவுஸ் அடிக்கி அப்படியே வலிக்கிறோம் ஓ போட் சரிஞ்சு நிற்குது ஐயோ
இந்த பக்கம் போறவே நூறேரியாவோட 8 அடிச்ச ஓகே அப்படியே கரைக்கு வந்துட்டோம். இந்த லைட் ஹவுஸ் அடியிலேருந்து தான் நாங்கள் வெளிக்கிட்டுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கே கடைசியாக நாங்கள் வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மலை முகம் இருட்டி கொண்டு வருது. நாங்கள் வந்துட்டோம். இதில் பாருங்க தொழிலுக்கு போயினோம் போட் நாளைக்கு தான் வருவினோம். இரவு வந்து கடலில் மீன் பிடிப்பினோம். நாங்கள் இதுலேயே நல்ல தண்ணி இருந்தது. நாங்கள் குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு நிற்கிறோம். அண்ணாக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு அனுபவத்தை தந்ததுக்கு நன்றி அண்ணா. கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல மாதிரி சமைச்சு இதெல்லாம் தந்ததுக்கு நல்லா இருந்தது. இந்த வித்தியாசமான ஒரு அனுபவம். கட்டாயமாக நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தால் கோல் அடிங்க. நான் அங்கே எல்லா ஒழுங்குகளும் செய்கிறேன். கட்டாயம் நல்லா இருந்தது. வித்தியாசமாக இருந்தது. எங்களுக்கு முதல் அனுபவம் அப்படி கடலுக்கு ரெண்டு சமைச்சு கடலுக்கு குளித்தது எல்லாமே எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா பிடிச்சிருந்தது. ஆழ்கடலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆழ்கடலுன்னு சொல்ல முடியாது, கரை தான். ஆனால் இது கொஞ்சம் குளிக்கணுமென்ற ஆசை அப்படி நடுவுக்குள்ளே போயிட்டு. ஸோ அந்த அனுபவம் கிடைச்சது. இதில் கொஞ்சம் நேரம் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம் எல்லோரும். இல்லாட்டிக்கு நாங்கள் இங்கேயே தங்கலாமான்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டிருக்கிறோம். நல்லா இருந்தது. வித்தியாசமாக இருந்தது இன்றைக்கி. இதில் பாருங்க அப்படியே தொடர்ச்சியாக மீன்பிடி வள்ளங்கள் போகுது மூவத்து வாரத்தை நோக்கி. அப்படியே மோட்டர் சத்தமெல்லாம் இங்கேருந்து கேட்குது. இங்கேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வரும். கிட்டத்தட்ட 50-100 சொல்லி போட்டுகள் தொழிலுக்கு போயிட்டு நாளைக்கு விடிய காலமாக தான் இங்கே வருந்து கொள்ளுவினோம். ஸோ நாங்கள் இப்போ கடைசியாக முடிவெடுத்துட்டோம். இந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கு தங்க போகிறோம். காத்தோட்டமாக இருக்குது. இப்போ வளமையாக வெளியில் படுக்கிறது. அங்கே வந்து சரியான நுழம்பு. இந்த காற்று கடல் காற்றுக்கு நுழம்பு வராது. அந்த அன்னையும் தான் சொன்னவர் இங்கால இந்த வாஷ்ரூம் அதெல்லாமே திறந்து விட்டுருக்கேன்னு சொல்லி நான் லைட் ஹவுஸ் இருக்குது தானே, இந்த லைட் ஹவுஸோட போயிட்டு ஒரு ஷவர் இருந்தது. அதில் எல்லாம் குளிச்சுனாங்க. அப்போ இதிலே கடைசியாக நிற்போம்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். நாங்கள் அண்ணா வீட்டை தான் வந்து நாங்கள் இதில் டீ குடிச்சு கொண்டிருக்கிறோம். இது சுவிஸ் கிராமம் என்ற இடம். அண்ணா சொல்லியிருப்பார். இந்த சுவிஸ் ஆக்கள் தான் சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வந்துட்டு மேல் குடியேற்ற மாதிரி கட்டி கொடுத்தவ அந்த கிராமத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப அந்த இடத்துக்கே வந்துட்டோம். பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ் மேலே வந்துட்டு அந்த லைட் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க, அப்படியே தெரியுதுல்ல. ஸோ இந்த லைட் ஹவுஸ் அடியில் தான் நாங்கள் இன்றைக்கு இரவுக்கு இதில் தான் படுக்க போகிறோம். எல்லோரும் வேனையும் போயிட்டோம். வாஷ்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. ஸோ நாளைக்கு வந்துட்டு மட்டக்களப்பில், அதுவும் குறிப்பாக நாங்கள் கல்முனை சைடு அந்த சைட்டுக்கு நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.